அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு 21ஆம் தேதி முதல் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் ராகு வீற்றிருக்கிறார். கேது மிக வலுவாக சப்தமத்திலும் வீற்றிருக்கிறார். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவிற்கென தனித்தனியே ஆட்சி வீடும் உச்ச வீடும் கிடையாது. அந்த வகையில் பார்க்கும்போது நிழல் கிரகமான ராகு ஜென்மத்தில் வீற்றிருப்பது ஆட்சி பலம் பெற்றதற்கு இணையான அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் மீள முடியாத பல பிரச்சனைகள் நெருக்கடிகள் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவை கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருந்து விலகுவதோடு பல்வேறு வகையான பிரச்சனைகள் நெருக்கடிகள் போன்றவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு இனிமையான சந்தர்ப்பமாகவும் இந்த வேலை அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது தொழில் செய்து வருபவர்கள் வணிகர்களுக்கு இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் மிக சிறப்பாக கைகூடக்கூடிய வகையில் தனது சப்தம பார்வையை சப்தமஸ்தானத்தில் பதிக்கிறாருங்க. ராசியின் அதிபதியான சனியும் வாக்கியத்தின்படி ராகுவுடன் இணைந்திருந்தாலும் திருக்கணிதத்தின்படி தனஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். எனவே தைரியம் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது குடும்ப ரீதியான பல சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே பாதசனியாக அமர்ந்திருக்கக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பால் நிச்சயமாக கிடைக்க போகிறது. அவரது நட்பு கிரகமான ராகுவின் அமைப்பாலும் இரட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் நெருக்கடிகள் சிரமங்களை விட்டு வெளிவரக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. மிக பெரிய அளவுல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் கிடைக்கிறதோ இல்லையோ மிக மோசமான நிலையிலிருந்து வெளிவரக்கூடிய சந்தர்ப்பமும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உங்களது திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைப்பதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கும்பராசிக்காரர்கள் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பங்கள் நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே நிலுவையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சிரமங்களை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களுக்கு கிடைக்க போகிறது. மிக பெரிய அளவில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம். அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் கனக்கச்சிதமாகவும் சாதுரியமாகவும் முடித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் இந்த தருணத்தில் உண்டு. சுறுசுறுப்பாகவும் விரைவாகவும் செயல்படக்கூடிய வகையில் முதல் கிரகமான ராகு கேது மட்டுமல்ல சனி மற்றும் சூரியனின் அமைப்பாலும் உண்டு. ஏனென்றால் கேதுவுடன் முழுமையாக இணைந்து சப்தமஸ்தானத்தில் சூரியன் வலம் வருகிறார். அவருடைய சப்தம பார்வை ஜென்மராசியில் மிகவும் வலுவாக பதிவதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கும்பராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அபரிவிதமாக கிடைக்கிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் தவிடுபடியாகுவதோடு எதிரிகளை கூட நண்பர்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் சப்தமத்தில் வீற்றிருக்கக்கூடிய சூரியன் மற்றும் கேதுவின் அமைப்பால் நிறைந்த மாற்றம் உண்டு. ஏனென்றால் இந்த இரு கிரக நிலைகளில் கேது ராசிக்கு நட்பு கிரகமாகவும் அதே சமயம் சூரியன் சகாயமற்றவராகவும் பார்க்கப்படுகிறார். எனவேதான் இந்த இரு கிரகநிலைகளின் இணைவு காரணமாக எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவதோடு மறைமுகமாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் சூரியன் மற்றும் மோட்சக்காரகரான கேது. ஏனென்றால் சப்தமத்தில் இணைந்திருப்பதால் திருமணம், புத்திரபாகியம் போன்ற பல சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் இந்த தருணத்தில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக கைகூடக்கூடிய முதன்மையான யோகம் உண்டு. எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்றவை நீங்கக்கூடிய வகையில் சிறப்பாக செயல்படுவதற்கான சந்தர்ப்பத்தை மோட்சக்காரகரான கேது இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். மேலும் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடி, சிரமம் என்று இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு குரு பகவான் 5ல் வலம் வருவதால் சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் குரு பகவான் தனது சொந்த
நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். அது பூர்வ புண்ணிய ஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. எனவே பல பிரச்சனைகளை தவிடுபடியாகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றமும் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு. ஏனென்றால் குரு 5ஆம் இடத்தில் வலம் வருவது அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படக்கூடிய இதே வேளையில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்மராசி 9 மற்றும் லாபஸ்தானம் ஆகிய 11 ஆகிய இடங்களிலும் குரு பகவானினுடைய பார்வை பதிகிறது. எனவே பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட பல பிரச்சனைகளை தவிடுபடியாக்குவதோடு இந்த தருணத்தில் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அடுத்தடுத்து கும்பராசிக்காரர்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை தவிடுபடியாகி முன்னேற்றத்திற்கான வளர்ச்சிக்கான சந்தர்ப்பங்கள் எளிதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை குரு பகவான் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. குருவின் அமைப்பு உறுதியாகவே காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் 7.5 சனியாக இருந்தாலும் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே நெருக்கடிகள் அனைத்தும் தவிடுபடியாகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. ராசியின் அதிபதியான சனிக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அஷ்டமத்தில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு பல அதிரடியான வாய்ப்புகளை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கிறது. உணர்ச்சி வசப்பட்டாலும் சிறப்பான வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் சில வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. ஆனால் அதே சமயம் அஷ்டமத்தில் இருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கலாம். எதிர்பாராத பழைய பிரச்சனைகள் தலை தூக்குவதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவே அதுபோன்ற விஷயங்களில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் கும்பராசிக்காரர்கள் செயல்படுவதால் அவற்றை தகர்த்தெறியக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. சந்திரனை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் மாறி மாறி வலம் வருகிறார். எனவே நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் சந்திரனின் அமைப்பு நிச்சயமாக பார்க்கப்படுகிறது கும்பராசிக்காரர்களுக்கு. ஆனால் அதே வேளையில் ருணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் சுக்கிரன் மற்றும் புதன் இணைந்து வலுப்படுத்துகின்றன. 6ஆம் இடத்தை வலுவுள்ளதாக மாற்றுவதால் இந்த தருணத்தில் புத சுக்கிர யோகம் நிறைவாக கிடைப்பதால் மிகப்பெரிய அளவிலான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தடை தாமதமின்றி கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு எளிதில் கைகூட போகிறது. மிக பெரிய அளவில் பாதிப்புகள் நெருக்கடிகள் என்று இருந்த பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளலாம். கல்வியில் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு. கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் பெரிய அளவில் முயற்சியின்றி கிடைக்குங்க. அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் மிகப்பெரிய அளவில் அதிரடியான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் கைகூட போகிறது. நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பல நெருக்கடிகள் தவிடுபடியாகி முன்னேற்றம் உறுதியாகவே கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாகவும் இந்த வேலை அமைகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக பெரிய அளவில் நெருக்கடிகள் விலகி காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக பூர்த்தி ஆவதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாக கிடைக்கிறது.